கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர், வல்லவர். அவர் கிருபையாக நமக்கு அநேக நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். போன வாரம் நடந்த பாட்லாக்கை குறித்து ஒரு ஃபீட்பேக்கை நான் கொடுக்கலன்னா அப்புறம் அது பாட்லாக்கே இல்லை. ஸோ நிச்சயமாக அதை குறித்து இன்னொரு முறை உங்களுக்கு அந்த சுவையை ஒரு முறை ஊட்டிட்டு அப்புறம் நம்ம செய்திக்கு போகலாம். கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ்குள்ளே நான் முடிச்சிடுவேன் என்பதற்காகத்தான் இதை நான் காட்டுகிறோம். ஸோ பாட்லாக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே தான் சில ஃபோட்டோக்கள் கேட்டு வாங்கினேன் நான் நண்பர்கள்கிட்ட, என்னுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்கிட்ட. எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபோட்டோஸை நான் காட்டுறாத பிள்ளைகளை இருக்க சொன்னேன். ஆக்சுவலாக எல்லோரும் வந்தீங்க, சந்தோஷமாக சாப்பிட்டீங்க. சில பேர் உடம்புல சுகர் இருந்தாலும் ஒரு பிளேட்டெல்லாம் எடுத்து அதில் 3 ரவா லட்டும் 4 குலாப் ஜாமுன் போட்டுக்கிட்டு வந்தவங்களை நான் பார்த்தேன். இதுதான் சாக்குன்னு சொல்லி சரியா அப்படியெல்லாம் பார்த்துருக்கிறேன். அது மாத்திரமில்லை, சில பேர் வெஜ்ஜுன்னே இருப்பாங்க. அவங்க சபைக்காக நான்வெஜ்ஜு சமைச்சிட்டு வந்தாங்க. அப்படி வந்தவங்களும் இருக்காங்க. ஆகையினால ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னா அதை நீங்கள் உங்களுக்கு சொல்லி மறுபடியும் உற்சாகப்படுத்தணும். அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் அப்படி கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ஃபோட்டோ நான் போடுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு தம்பி பாருங்கள், அப்புறம் நம்ம விக்டர் பிரதர் பாருங்கள், அந்த பக்கம் ராபின் மானுங்க என்ன பண்ணுறாரு. இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. என்ன வசனம்? இந்த தம்பி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. விக்டர் பிரதர் என்ன பண்ணுறாரு, தட்டுறாரு. ராபின் பிரதர் என்ன பண்ணுறாரு, தேடுறாரா. இவர் கேட்குறாரு, பிரியாணி கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, விக்டர் பிரதர் அதில் வச்சு இது பண்ணுறாரு. அடுத்து ராபின் பிரதர் தட்டாரு. சரி, இது நம்ம செய்தியாக சொல்வதை, எழுத்துக்களில் சொல்வதை விட பாட்டாக சொல்லிவிட்டு சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தெரிந்த பாட்டு தான், ஒரே ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு சில வரிகளை பாடிட்டு போவேன் நான். நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டாமல் கமெண்ட் பண்ணாமல் நான் போக மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த ஒரு பாட்டு என்னடா இது, சபையிலலாம் இப்படிலாம் பாட்டு, சினிமா பாட்டு கிடையாது, 1963 எழுதப்பட்ட பாட்டு தான் இது. ஸோ அந்த பாட்டு இப்போதைக்கு 59-60 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு தெரியாது அவங்க பாட்டெல்லாம் பாட்லாக்கில் ஆட் பண்ணி இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாம் தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்போம். அதன் பிறகு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். என்ன பாட்டு இது? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பாஸ்டர் தேடுங்கள் கிடைக்கும் என்றார், பாட்லாக்கில் தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பாஸ்டர் மணிவண்ணன் தேவ வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்தாரே. சிரித்து சிரித்து வாய் வலிக்க பயிரும் வலித்ததே. சபை விசுவாசிகள் பல வகை உணவை கொண்டு வந்து சேர்த்தனரே. சிக்கன் முதற்கொண்டு ஐஸ்கிரீம் அனைத்தும் மேஜையில் மின்னியதே. அதை பார்க்கும்போது நாவில் எச்சிலாய் அருவியாய் ஓடியதே. தாமதமில்லாமல் அனைவரும் அருவியில் ஆசையாய் இறங்கினாரே. நாம் எல்லாம் ஆசையாய் இறங்கினோமே. வடை வடை என்று கூவி அழைத்து பகிர்ந்து கொடுத்தாரே. நம்ம அண்ணன் வடை வடை என்று கூவி அழைத்து பகிர்ந்து கொடுத்தாரே. வெஜ்ஜாக இருந்தும் நாம் வெஜ் செய்து நட்பை காத்தினாரே. நமக்காய் எக்கோண்டா செய்தாரே. சுகர் இருந்தும் முழு தட்டு நிறைய அண்ணன் சீட்களை கொண்டு சென்றார். சுகர் இருந்தும் முழு தட்டு நிறைய அண்ணன் சீட்களை கொண்டு சென்றார். நானும் பார்த்து ரோஷம் வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டு விட்டேன். அதோடு ரவா லட்டு விழுங்கு விட்டேன். மீதியானதை 12 கூட நிறைய எடுத்தோமே. அதோடு அன்பும் ஐக்கியம் சேர்த்து எடுத்து சென்றனரே. நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு, இதுதான் வாழ்க்கையம்மா. குறை இருந்தாலே மன்னித்து விடுங்கள், அடுத்த முறை
காத்துக்கொள்வோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இன்னும் நிறைய சொல்லலாம், இதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, ஸோ அந்த பாட்டாக்குடைய அந்த உணவுகளை நீங்கள் ருசிக்கணும்னு சொல்லி தான் அப்படி சொன்னேன். இதில் ரொம்ப ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சாமுவேல் பிரதர் பண்ணது தான். அவர் வெஜ்ஜாக இருந்தாலும் நமக்காக என்ன பண்ணாருன்னா நான்வெஜ் அந்த முட்டை போண்டாவை கொண்டு வந்தார். ஸோ ஆகைக்காக பாருங்க மாறிட்டார் அவரை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல மனுஷனை மாற்றிட்டோம். அடுத்த பாட்ராக்கில் அவர் என்ன பண்ணுவார், அவரே சாப்பிடுவார். நானும் சிக்கனுக்கு போயிருந்தேன், அடுத்த பாட்ராக்கில் அவரே சிக்கன் கொண்டு வருவாருன்னு நினச்சேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சபையில் சில நேரத்தில் குறைகள் உண்டு, சில நேரத்தில் நிறைகள் உண்டு. இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை. யாரும் பெர்ஃபெக்ட் மனுஷன் இல்லை, பெர்ஃபெக்ட் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. குறைகள் இருந்தாலும் மன்னிச்சு நம்ம முன்னாடி போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முதல்ல பாடல்கள் பாடினார்கள். எனக்கு இந்த ஃபோட்டோ தான் கிடைச்சது, மன்னிக்கணும் சிஸ்டர். எல்லோரும் வாய் திறந்திருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, நமக்கு கிடைச்சது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ குழந்தையுடைய டெடிகேஷன் இருந்தது. அதன் பிறகு செய்திக்கு பிறகு மணிவண்ணன் பாஸ்டர் முடித்த உடனே நம்முடைய இந்த ஐட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுஷாவும் சிக்கனும் மற்ற விஷயங்களும், கடைசியில் அந்த கத்திரிக்காய் குழம்பெல்லாம் நிறையா மீந்துச்சு. நீங்கள்லாம் போயிட்டீங்க. நாங்கள் ஒரு 5-6 பேக்கெட் பண்ணி, அப்புறம் இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு இடியாப்பம் கிடைச்சது. பாஸ்டர் கூட எடுத்துன்னு போங்க அப்படின்னாரு. ஒரு 6 இடியாப்பமும் கத்திரிக்காயும் கொண்டு போயிட்டு ராத்திரி சாப்பிட்டேன் நாங்கள். சரியா? அப்புறம் ஐஸ்கிரீமு. இந்த பக்கம் பிரியாணி தொடங்கிறதுக்கு முன்னாலே அந்த பக்கம் லேடிஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் ஆரம்பிச்சிட்டிங்க. கேட்டால் அதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறீங்க, உருகுதே, உருகாத நெஞ்சும் உருகுதே, என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க அதை உருக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் அந்த கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு பிளான் இருந்தது. ஒரு சில்ட்ரன் செக்ஷன் வச்சு ஜெல்லி மட்டும் ஒரு 5 வகையான ஜெல்லி வச்சு சில்ட்ரனுக்கு மாத்திரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு வகை தான் கிடச்சிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கேசரியில் போட்டோம். கேசரியில் பக்கத்தில் வெஸ்டர்ன் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா செப்பரேட் செக்ஷனாகவே அது வந்திருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லோரும் மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம வாலிப பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். எப்படியோ கையில் தட்டு வந்து விட்டது, ஜாலி தான் அப்படின்னு எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க. ஸோ அதே நேரத்தில் குழந்தையை பார்த்து நம்ம சிஸ்டர் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் உட்கார்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடும்போதே மகிழ்ச்சி நம்ம ஆனவங்களுக்கு. கையில் எல்லோரும் கையில் பாருங்கள் ஐஸ்கிரீம் இருக்குது. அதுக்கப்புறம் பாசமாக பாயம் ஆகிட்டாங்க. அவர் ஏங்க அவர் நம்ம நாதன் பிரதன் வரலையா, அவர் ஆம்பூர் பிரியாணி பாய் ஆகிட்டார். பாசமாக அவர் பிரியாணி போட, பாசமாக சிக்கன் போட. ஸோ அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் பாய்வதற்கு முன்பு சிங்கம் அமைதியாக படித்து கொண்டிருக்கிறது. யார்? நம்ம பாஸ்டர் பணிவண்ணன் பாஸ்டர். பாயண்ணா ஏன் இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்புறம் தான் அதெல்லாம் நாங்கள் முன்னாலே சொன்னோம், இதெல்லாம் எடுத்து போடுங்கப்பா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்தது தப்பாக போச்சு. இது எடுத்ததுனால இன்னும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா பிரசங்கம் பண்ணார். 1.5 மணி நேரம் பிரசங்கம் அவருக்கு ஓடிச்சு. சரியா? ஸோ அதுவும் நல்லா கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அப்புறம் 2 வெஜிடேரியன் பேசி கொண்டிருக்கிறது. வடை விற்கிறார் பாருங்க, வடை விற்க. அந்த ஃபோட்டோ கூட அப்படிதான் வடை சொல்கிறாரு. நீங்கள் ஏதோ கேலி பண்ணார் நினைக்காதீங்க. அந்த வாய் வடை விற்கிறாரு அந்த நேரத்தில். இவர் நானும் தெம்பாக இருக்கிறோம், நானும் விற்போம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸோ எங்களை போல ஒற்றுமையாக யாருமே இருக்க முடியாது. சாப்பிடும்போது மட்டுமே யூத் அப்படியே உட்காந்துருக்காங்க. 1 மணி நேரம் சாப்பிட்டாங்க, 1.5 மணி நேரம் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் அப்பாடா எப்படியோ என் கையால் செய்த குலாப் ஜாமுன் சபைக்கு ஊட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எலிசபெத் இருக்காங்க, ஒரே ஜாலி தான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆம்பூர் பிரியாணி பாயமாகும். அப்புறம் நிம்மதியாக சாப்பிட விடுங்கப்பா. இங்கேயும் இங்கேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இது நான் அவர் பிளேட்டில் இருந்து பார்த்துட்டேன். இது 2வது பிளேட்டு. 3வது பிளேட்டில் ஒரு 3 குலாப் ஜாமுனும் 2 ரவா லட்டும் கேசரியும் ஐஸ்கிரீமும் இருந்ததை நான் பார்த்தேன். சரி, நம்ம அவர் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் வேலையை காமிச்சிட்டாரு. கடைசியாக நம்முடைய பாஸ்டர் அருமையாக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து சத்தியத்தை சத்தியமாக சொல்லி அனுப்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்பொழுது? தேவனுடைய செய்திக்கு நம்ம கடந்து செல்லுவோம்.